Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திட்டு அதே 1/2 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பையும் கடலைப்பருப்பு மாதிரியே லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பும் நல்லாவே வறுப்பட்டு வந்துடுச்சு. இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு 1 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு அதில் 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வாசனை வந்து இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது கூட காரத்துக்கு நான் ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாயோட உப்பு சேர்த்து வறுக்கும்போது மிளகாயோட நெடி வந்து ஏறாமல் இருக்கும். மிளகாய் வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, நல்லா சூடு ஏறினா மட்டும் போதும். சூடு ஏறின உடனே இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு அந்த சீரகம் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க, கரைஞ்சிடக்கூடாது. இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வெறும் கடாயில் சேர்த்துட்டு இந்த சூடுலேயே வந்து அந்த பச்சைத்தன்மை எல்லாமே போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதாவது அந்த புளியில் வந்து ஈரத்தன்மையே இல்லாத மாதிரி நல்லா வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. சப்போஸ் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்த பெருங்காயத்தையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது முருங்கைக்கீரை வந்து நம்ம வறுத்துக்கணும். அதுக்காக நான் வந்து முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டு உள்ளேயே நிழலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை தான் இருக்குது அப்படின்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வெறும் கடாயில் போட்டு அதோட ஈரத்தன்மை சுத்தமாக போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையானது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 4 கப் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஃப்ரெஷ்ஷானது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 கப் அளவு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது ஏற்கனவே நல்லா காய வச்சதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஹீட்டில் வறுத்தா போதும். நீங்கள் வறுத்துருக்கிற முருங்கைக்கீரையை எடுத்து பார்த்து அப்படியே நல்லா நொறுக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு நம்ம வறுத்துருக்கணும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நான் முருங்கைக்கீரையை தனி பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு ஆற வச்சுருக்கேன். இதெல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த மிளகாயில் இருக்கிற காம்பை வந்து நம்ம எடுத்துடணும். நம்ம வறுத்த சாமான்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிளகாயில் இருக்கிற இந்த காம்பு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கணும். அது கூடவே வறுத்து வச்சுருக்கிற புளி, கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை மொத்தமாகவே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம நார்மலான இட்லி பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப பெருனும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியில் ஒரு 8 பல்லு பூண்டை வந்து தோலோடவே சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டை வந்து பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை வந்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இட்லி, தோசை, சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷன். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த பொடியை ஈஸியாக சாப்பிட்ருவாங்க.
கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.